மெய்யான தேவனாய் இருக்கிறார். அவரே உனக்கு கர்த்தராய் இருக்கிறார். அவரே உனக்கு ராஜாவாய் இருக்கிறார். அதை விட்டுட்டு நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் பாருங்க, அந்த யாக்கோபை குறித்து ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. தொடர்ந்து வசந்த வாசிங்க, சீக்கிரம் வேகமா வாசிங்க. 11, 12, 13 வாசிங்க. அதுக்கடுத்த வசனம் வாசிவா. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவனோடு. ஆமா, சூழ்நிலை மாறினாலும் நீங்க மாறக்கூடாது. இயேசு விட்டு நீங்க விலகி போகவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுதான் என் மெய்யான தெய்வம். என்ன வந்தாலும் நம்புவேன். யார் கைவிட்டாலும் அவரை ஃபாலோ பண்ணுவேன். அவர் தான் எனக்கு தேவன் சொல்லி நீ நடத்தினு சொன்னா, யாக்கோவுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை கர்த்தரோடு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நான் கேட்டேன், யாரை ஆண்டவரை நடத்துனா, எவன் ஒருத்தன் யாராவது நம்பிக்கையா இருந்து என்ன ஃபாலோ